வெல்கம் டு குக்கிங் பசார். இன்னைக்கு என்ன வீடியோனா, எப்போதும் நம்ம ஸ்பீடு சமையல் போடுவோம். இன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த மார்கழி மாசத்துல பனிக்கு இந்த மொசுக்கு கீரை இருக்குல்ல, அது மிளகெல்லாம் வச்சு ஒரு தோசையும் நம்ம பன்னீர் ரோசாப்பூ இருக்குல்ல அதை வச்சு ஒரு துவையலும் பண்ண போறோம். எல்லாரும் ரோசாப்பூ சட்னின்னு வெங்காயத்துல இறப்பாங்க. நான் அப்படியே ரோசாப்பூ சட்னி இறக்க போறேன். அது எப்படி இறக்குன்னு பார்ப்போம். அதுக்கடையில கமாண்ட்ல வந்து உங்க தோட்டத்தை காட்டுங்கன்னாங்க. அன்னைக்கு ஒரு பக்கம் காமிச்சிருந்தேன். இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு விளாமரம், ஒரு 4 விளாமரம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு விளாமரம், நாவமரம், 2 நாவமரம், அங்க ஒரு இலந்த மரம். இந்த இடத்துல ஒரு இலந்த மரம் நல்லா நிறைய காய்க்குங்க. குருவிகள்லாம் வந்தா சாப்பிட்றதுக்கு தான் இந்த நாவ மரம். இதெல்லாம் கொஞ்சம் தோட்டமா இருக்கா, அதுல நம்ம குருவிகள்லாம் வந்துன்னா இலந்த பழம் பழுக்கிற சீசன்ல இலந்த பழம் பழுக்கும், நாவப்பழம் பழுக்கிற சீசன்ல நாவப்பழம் பழுக்கும். அதனால எல்லா மரமும் இந்த சின்ன சின்ன பழங்கள் இருக்கணும்ட்டு ஒரு மரம் வச்சிருக்கிறோம். இது இலந்த மரம், ஒரு 4 நாவ மரம் இந்த பக்கத்துல, இதோட ஒண்ணு இந்த பக்கத்துல ஒரு நாவ மரம். அப்படியே இங்க வந்தா இது சப்போட்டா, இது வந்து நெல்லி. நெல்லி வந்து இந்த இடத்துல நிறைய நிழல் வந்துருச்சு. நிழல் வந்துட்டு கொஞ்சம் நெல்லி மரம் இந்த இடத்துல ரொம்ப பண்ண முடியாது. பாருங்க காய் காய்ச்சிருக்கு பாருங்க. அப்படியே ஒரு இடத்துல ஒரு கொத்தாவே 1/2 கிலோ இருக்கும் போல இருக்கு. நிறைய காய் இருக்கு. நெடுவ பெரும் நெல்லி. ஒரு மரம் இருக்குன்னா அடியில வந்து பிளைனா இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் சைட்ல கிரீப்பர் வைப்போம். இது கொஞ்சம் நிழல் வந்துட்டுங்கிறதுனால, ஏன்னா பாக்குறதுக்கு ஒரு மொட்டையா இல்லாம ஒரு பச்சையா இருக்கணும்ட்டு ஒரு ரவுண்டு பண்ணிட்டு கிரீப்பர் கொஞ்சம் வச்சிருவோம். இது மேல ஒரு 2-3 இடத்துல தேன் பொட்டி வச்சிருக்கிறோம், தேன் கட்டுறதுக்கு. இது வந்து நெடுவா வரிசையா பாத்தீங்கன்னா இந்த மரம் வச்சுட்டோம். அந்த செவுறு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரிசையா இந்த மரத்தை வச்சுட்டு மிளகு செடி போட்டிருக்கோம். நல்லா தான் இங்க வந்திருக்கு நம்ம பக்கத்துல. இங்க பாருங்க, இதெல்லாம் மிளகு செடி நல்லா ஏறி வந்திருக்கு. அப்புறம் வெத்தலை கொடி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. மிளகு வந்திருக்கு பாருங்க, நல்லாவே வந்திருக்கு. இந்த பக்கத்துல ஒரு இந்த லவ் பேர்ட்ஸ் ஒரு சின்னதா ஒரு ஓடு மாதிரி போட்டு இதுல வந்து ஒரு 4-5 கொண்டாந்து விட்டுருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா குஞ்சு பொறிச்சு ஒரு 25-30 இருக்கு. இதுவும் நாவ மரம் தான். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட் ஏறிட்டு நிறைய. வேண்டான்னா கொஞ்சம் தூரம் நம்ம காட்டுல எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா பூவே வந்துட்டு இப்ப நாங்க வரும்போதே எடுத்துட்டு வந்து வச்சதுதான். இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம இந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் பாத்தீங்கன்னா செவுத்தோரத்துல இருக்கும். சளி இருந்தா தொண்டை சளி எல்லாம் இருந்துன்னா நல்லா கேட்கும். இது மிளகு வச்சு நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டோம்னா, இது ஒரு கொடி நல்லா படர்ந்து ஓடி இருக்கு கொள்ளையில. இதுல வந்து நம்ம பறிச்சுட்டு போயிடுவோம். மொசுக்குன்னா உங்களுக்கு இந்த கீரை ரொம்ப நல்ல கீரை உடம்புக்கு. இந்த மாதிரி பனி நேரத்துல இந்த மாதிரி சளி கிளிக்கலாம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனை எல்லாமே குறையும். தோசை ஊத்திடுவோம். புளிக்க வைக்க வேண்டாம், உடனே மொசுக்கு தோசைக்கு பறிச்சுக்கிட்டு வந்த இலையெல்லாம் அலசியாச்சு. ஒரு டம்ளர் அரிசி ஊற போட்டிருக்கேன், 4 பட்டை மிளகாய் போட்டிருக்கேன், 1 ஸ்பூனு மிளகு எடுத்திருக்கேன். நல்லா சுள்ளுன்னு மிளகு காரத்தோட சாப்பிடணும். அப்பதான் சளிக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துருவோம். முதல்ல அரிசியை போட்டுருவோம். அப்படியே நம்ம இலையையும் போட்டு அதுல அரைச்சிடலாம். ஒரு ஸ்பூனு உப்பு, மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூனு. ரோசாப்பூ துவையலுக்கு ரோஜாப்பூன்னா பன்னீர் ரோசாப்பூ தான் சாப்பாட்டுக்கு சேர்க்கலாம். அந்த ரோஜாப்பூல ஒரு கிண்ணம், ஒரு 10-15 பட்டை மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, வெங்காயம். இப்ப இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து காட்டுறோம். முதல்ல பட்டை மிளகாயும் புளியும் வச்சு அரைச்சுக்கணும். இதுக்கு வந்து காயமெல்லாம் வேண்டாம், நம்ம ரோஜாப்பூவோட வாடை வரணும். உப்பு, 1 ஸ்பூனு மிளகு வச்சிருக்கேன், அதையும் போட்டுருவோம்.
புளி, உப்பு, பட்டை மிளகாய் போட்டு நல்லா ரஃப்பா அடிச்சாச்சு. இப்போ இது மேலால இந்த ரோஸை வச்சு நம்ம அரைக்க வேண்டியதுதான். அரைக்க கொஞ்சமா வந்துடும். ரோஜா பூ, புளி எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். கொஞ்சமா வெங்காயம் போட்டுக்கிட்டா போதும். சூப்பரா நம்மளோட ரோஜாப்பூ சட்னி, பன்னீர் ரோசாவில் சட்னி வெங்காயத்தை வச்சு, இந்த ரோசாப்பூ சட்னின்னு சொல்லிட்டு வெங்காயத்துல தான் அரைப்பாங்க. நம்ம ரோசாப்பூலே அரைச்சிட்டோம். இதுக்கு அப்படியே ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். சூப்பரா இருக்கும் இந்த டேஸ்ட். ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். துவையல் ரெடி ஆயிட்டு இது மேல 2 கருவேப்பிலை எண்ணெயில படபடன்னு தெரிக்கும். இதுல எண்ணெயை ஊற்றிடுவோம். 2 ஸ்பூனு நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் அப்படியே தாளிச்சு நம்மளோட பன்னீர் ரோஜாப்பூ சட்னி ரெடி. இப்போ நம்ம தோசை ஊற்றிடுவோம். இந்த மொசுமொசுக்க கீரையும் நம்ம எவ்வளவு கீரை போடுறோமோ 1 டம்ளர் அரிசி போட்டு மிளகு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். அதில் 1 கரண்டி நான் தோசை மாவு எடுத்துக்கிட்டேன். தோசை மாவு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படி தோசை மாவு இல்லைன்னா ஒரே 1 ஸ்பூனு உளுந்து போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஊற்றிடுவோம். தோசைக்கல் போட்டாச்சு. நல்லா சூடு வரட்டும். தோசைக்கல் சூடு வச்சு 1 கரண்டி கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கிட்டா போதும். மொசுக்க தோசை ரெடி. இன்னொரு தோசை போட்டுருமா? சூப்பரான மொசுக்க தோசையும் ரோஜாப்பூ சட்னியும் காட்டு. அப்படி இந்த பனி நேரத்துக்கு இந்த மாதிரி தோசையும் இந்த மாதிரி ரோசாப்பூ சட்னியும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வித்தியாசமாகவும் இருக்கும், நமக்கு உடம்புக்கும் நல்லது.